ஹெல்மெட் கட்டாய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்கள் வழக்கறிஞர் பணி செய்ய தற்போது அந்த விதிக்கப்பட்டிருந்த தடையை இடைக்கால ரத்து செய்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய பார் கவுன்சில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், முழு விவரங்களை சொல்லுங்க. வசந்த், இந்த தடை பாத்தீங்கன்னா 4 விதமான போராட்டங்களுக்காக இந்திய பார் கவுன்சில் வந்து தடை விதிச்சிருக்கு. இது ஏற்கனவே வந்து ஒரு வருட வழக்கறிஞர் பணியாற்ற தடை, 3 வருடம் மற்றும் வாழ்நாள் தடை என்று மாநில பார் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலும் கர்நாடக பார் கவுன்சிலும் வந்து தடை உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. அதை எதிர்த்து 25 வழக்கறிஞர்கள் இந்திய பார் கவுன்சில் முறையீடு செய்தார்கள். அந்த முறையீட்டை இன்று விசாரித்த இந்திய பார் கவுன்சிலானது இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இவர்கள் வந்து வாழ்நாள் இது வந்து தடை விதிக்கப்பட்டதற்கான காரணங்கள், அதாவது வழக்கறிஞர் பணியாற்றுவதற்கான தடை விதிக்கப்பட்ட காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, கட்டாய ஹெல்மெட் உத்தரவை எதிர்த்தும் தமிழில் வழக்காடு மொழியை அலுவல் மொழியாக கொண்டு வர வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வலியுறுத்தியும், அதே நேரத்தில் வந்து 2 வழக்கறிஞர்கள் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே சென்று பார்க்க அனுமதிக்காத பொழுது கடந்த 2014-15 ஆண்டுகளில் போராட்டம் நடத்திய வழக்கறிஞர்கள் மீதும், அதே நேரத்தில் CSF படை வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பாக மொத்தம் 25 வழக்கறிஞர்கள் என சென்னையில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுத்தது. அதன்படி 2 வழக்கறிஞர்களுக்கு வாழ்நாள் தடை மற்றும் மற்றவர்களுக்கு வந்து ஓராண்டு 3 ஆண்டு என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த கடந்த 2 மாதங்கள் முன்பு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தொடரப்பட்ட 25 பேர் சார்பிலும் தொடரப்பட்ட வழக்கு இன்று டெல்லியில் உள்ள இந்திய பார் கவுன்சில் முன்னிலையில் வந்து விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்களான 25 வழக்கறிஞர் தரப்பு வாதத்தை கேட்ட இந்திய பார் கவுன்சில் இவர்கள் முறையீட்டில் வந்து முக்கியமான அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது. எனவே இவர்கள் வந்து வழக்கறிஞர் பணியாற்ற தடை விதிக்கப்பட்ட தடையை ஓராண்டு 3 ஆண்டு மற்றும் வாழ்நாள் தடையை தற்போதைக்கு இடைக்காலமாக தடை நிறுத்தி வைப்பதாகவும், வழக்கறிஞர் தொழில் செய்யலாம். இந்த வழக்கின் முடிவில் இறுதி தீர்ப்பு என்ன வருகிறதோ அதை பொறுத்து இவர்கள் வழக்கறிஞர் தொழில் பணியாற்றுவதா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வசந்த், முகேஷ், இது அந்த வழக்கறிஞர்களுக்கு தற்காலிகமாக ஒரு நிவாரணமா, ஒரு ஆசுவாசப்பட்டுக் கொள்ளும் செய்தியா? இது ஆசுவாசப்பட்டு கூட செய்தின்னு என்று சொல்ல முடியாது நேரடியாக. ஏனெனில் கடந்த இந்த வழக்கு விசாரணை முடிந்துதான் ஒருவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்படும். ஆனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலும் கர்நாடக பார் கவுன்சிலும் எடுக்கும் நடைமுறை பார்த்தீங்கன்னா, விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே உங்களை வந்து ஒரு மாசம் 10 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பணியாற்ற தடை விதிச்சவரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து விசாரணை அப்போது நடக்கும் சொல்லிட்டு காலம் தளர்த்தி வந்தார்கள். இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் 3 வழக்கறிஞர்கள் மீதான புகார்கள் மட்டும் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலையும், மீதி 22 பேர் மீதான புகார்கள் அனைத்தும் கர்நாடக பார் கவுன்சிலையும் வந்து விசாரணை நடைபெற்றது. அப்பொழுதே வந்து அந்த விசாரணை நடைபெற்றிருக்கான 2014 மற்றும் 15ஆம் ஆண்டுகளில் இருந்து, அதாவது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கறிஞர்கள் தொழில் புரிய முடியாமல் வழக்கறிஞர்கள் திண்டாடி வருகிறார்கள். அவர்களுக்கு வந்து முக்கிய வாழ்வாதாரமாக வழக்கறிஞர் தொழில் இருப்பதனால் வேறு தொழிலுக்கும் தங்களால் செல்ல முடியாது. அப்படி இருந்து தங்களது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றும் எதிர்காலத்தில் வந்து தங்களது முன்னேற்றத்துக்கும் இது போன்ற பொய்யான புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்வது தங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று 2 வழிகளிலும் வந்து தங்களோட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில வந்து இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு முழுமையாக சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை என்றாலும், இந்த வழக்கிலிருந்து இந்த தீர்ப்பு, அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் கர்நாடக பார் கவுன்சில் உத்தரவு வந்து முழுமையாக ரத்து செய்யப்படும் பொழுதுதான் தங்களுக்கு வந்து முழு மகிழ்ச்சி என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கார்கள். வசந்த், அதாவது வழக்கறிஞர்களின் நீக்கத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இனி அகில இந்திய பார் கவுன்சிலின் அடுத்த கட்ட விசாரணை என்ன மாதிரி இருக்கும் அந்த வழக்கறிஞர்கள் மீது? தற்போது இடைக்கால தடை வைத்துள்ள இந்திய பார் கவுன்சில் இது தொடர்பாக தமிழ்நாடு பார் கவுன்சில் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் ஆகிய பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறது. அந்த பதில் மனு தாக்கல் செய்ய வரும் நடைமுறைகள் முடிவடைந்த பிறகு, அந்த பதில் மனுக்கள் தாக்கல் செய்யும் நடைமுறைகள் முடிவடைந்த பிறகு அதற்கான அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறும். 3 தரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்ட பிறகு ஏறத்தாழ 6 அல்லது 7 மாதங்களில் வந்து இந்த இறுதி தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வசந்த்.